அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நேற்றைய பகுதியின் தொடர்ச்சியாக பாரத சமுதாயம் எனும் தலைப்பில் அமைந்துள்ள கவிதை வரிகளுக்கான விளக்கங்களை காணலாம். அதற்கு முன் பாரதியார் இயற்றிய நூல்கள் குறித்த சில செய்திகளை காணலாம். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். தன்னுடைய பாடல்கள் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். தம் தாய்மொழியாம் தமிழ் மீது அளவு கடந்த பற்றினை கொண்ட காரணத்தினால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் எனும் போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய பாடல்கள் தேசிய உணர்வை ஊட்டியதுடன் பல கவிதைகள் ஒருங்கிணைத்த காரணத்தினால் இவர் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரராக அறியப்படுகின்றார். பாரதி பல பத்திரிகைகளின் வழியாக மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். பாரதியும் பத்திரிகை துறையும் என நோக்கும்போது பாரதியார் ஒரு சிறந்த இதழாசிரியர் மட்டுமல்லாது சிறந்த பத்திரிகையாளராகவும் விளங்கினார். பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்கள் பணியாற்றி தனது கருத்துக்களை பரப்பினார். இதன் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டிய கவிஞர்களுள் ஒருவராக அறியப்படுகிறார். அவர் இயற்றிய பத்திரிகைகள் என்று பார்க்கும்போது சுதேசமித்திரன், த இந்து, விஜயா, சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா போன்ற பத்திரிகைகளில் எழுதி தனது எழுத்துக்களின் வழியாக மக்களிடம் அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பாரதியார் இயற்றிய முக்கிய படைப்புகள் என நோக்கும்போது அவர் இயற்றிய கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியன இவரின் முக்கிய படைப்புகளாக அறியப்படுகின்றன. இதில் பாஞ்சாலி சபதம் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு நீண்ட வடிவ கவிதையாகும். இது பெண்ணுரிமை மற்றும் நீதிக்காக போராடும் ஒரு காவியமாகும். இதனை தனது படைப்புகளில் வெளிப்படுத்தினான். அடுத்ததாக கண்ணன் பாட்டு என்று நோக்கும்போது கண்ணனை பல்வேறு வடிவங்களில் உருவகப்படுத்தி எழுதப்பட்ட பக்தி பாடல்களின் தொகுப்பு. இதில் காதல், தத்துவம் மற்றும் பக்தி என பல உணர்வுகள் கலந்துள்ளன. இதனை தன் கவிதைகளின் வழியாக எளிய நடையில் ஆசிரியர் எழுதியுள்ளார். அடுத்ததாக குயில் பாட்டு. குயில் பாட்டு என்னும் தலைப்பினை கொண்ட இந்நூலில் குயில் ஒன்றை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கற்பனை கவிதையாகும். இதில் இயற்கையின் அழகையும் காதலின் ஆழத்தையும் ஆசிரியர் வெளிப்படுத்தி உள்ளார். குயில் பாட்டின் வழியாக இயற்கை அழகு மற்றும் காதலின் ஆழத்தை ஒரு கற்பனை கவிதையாக நம்மால் அறிய முடிகிறது. அடுத்ததாக பாப்பா பாட்டு. பாப்பா பாட்டு என்னும் பாடல் வழியாக குழந்தைகளுக்கான அறிவுரைகளை எளிய முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதியுள்ளார். இதில் குழந்தைகள் பின்பற்ற வேண்டிய நீதி என்ன, ஒழுக்கம் என்ன, தேசப்பற்று என்ன ஆகியவற்றை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் பாப்பா பாட்டு வாயிலாக எழுதியுள்ளார். இவ்வாறாக பாரதி தனது படைப்புகளின் வழியாக ஒவ்வொரு கருத்தையும் ஆழமாக சமூகத்தில் பதிவு செய்துள்ளார். கவிதை நூல்கள் மட்டுமல்லாது மொழிபெயர்ப்பு நூல்கள் மற்றும் தத்துவ படைப்புகளையும் பாரதி வெளியிட்டுள்ளார். அவற்றில் பாரதி தனது படைப்புகளின் மூலம் தமிழ் இலக்கியத்துக்கு புதிய பரிமாணங்களை சேர்த்தார். அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்லாது சமூக சிந்தனையாளராகவும் தத்துவஞானியாகவும் விளங்கினார். பதஞ்சலி யோக சூத்திரம் எனும் நூலினை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து யோக தத்துவங்களை எளிய முறையில் விளக்கியுள்ளார் அந்நூல் வழியாக. அடுத்ததாக பகவத்கீதை எனும் இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அதனுடைய முக்கிய சாராம்சத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார். இதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு சார்ந்த கவிதை நூலாகும். அடுத்ததாக புதிய ஆத்திச்சூடி, அதாவது ஔவையாரின் ஆத்திச்சூடியை ஒட்டி புதிய கலாச்சாரத்துக்கு ஏற்ற நீதிகளை உருவாக்கி குழந்தைகள் மட்டுமல்லாது பெரியோர்களும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அகர வரிசை முறைப்படியில் புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலை இயற்றினார். இதன் வழி நீதிகளை குழந்தைகள் மனதில் மட்டுமல்லாது மக்களும் நீதிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தனது படைப்புகளை உருவாக்கினார். பாரதியாரின் படைப்புகளின் வழியாகவும் மொழிபெயர்ப்பு நூல்கள் வழியாகவும் தத்துவம் சார்ந்த
செய்திகளையும் விழிப்புணர்வு சமூகம் மற்றும் விடுதலை சார்ந்த விழிப்புணர்வுகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்.